வாழ்க்கையில சில நேரம் என்ன செய்யணும்னு தெரியாம நிக்கிறீங்களா? சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது. மனசு ஒரு விஷயம் சொல்லும், மூளை இன்னொரு விஷயம் சொல்லும். அதுதான் குழப்பம். ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? குழப்பம்ங்கிறது உன்கிட்ட பதில் இல்லாதனால வர்றது கிடையாது. உன்கிட்ட இருக்கிற பதிலை நீயே நம்பாதனால தான் வருது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற சில விஷயம் உங்க வாழ்க்கையில பெரிய தெளிவை கொண்டு வரலாம். முதலாவது, எல்லா பதிலும் உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, எல்லா முடிவுக்கும் உடனே சரியான பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த வேலை சரியா? இவரை நம்பலாமா? இந்த முடிவு சரியா? இப்படி பல கேள்விகள் இருக்கும். ஆனா வாழ்க்கைங்கிறது கூகுள் மாதிரி இல்லை. சில கேள்விகளுக்கு பதில் நடந்த பிறகுதான் தெரியும். நீங்க இன்னைக்கு குழப்பத்தில் இருக்கிறது தப்பு இல்லை, அது வளர்ச்சியோட ஒரு பகுதி தான். தண்ணி கலங்கி இருந்தா அது கிளறாம விட்டாலே அது தானா தெளிவாயிரும். சரி, ரெண்டாவது, பயம் பேசுதா இல்லை உன் மனசு பேசுதா? பல நேரங்களில் நமக்கு உள்ள கேட்குற குரல் நம்ம மனசு இல்லை, பயம். நம்ம தோத்துட்டா என்ன பண்ணுறது? மற்றவங்க என்ன நினைப்பாங்க? தவறாக போயிருச்சுன்னா என்ன ஆகிறது? இந்த கேள்விகள் எல்லாம் உன்னை பாதுகாக்க முயற்சி செய்கிற பயத்தோட குரல். ஆனால் உன் உண்மையான ஆசை என்னவா இருக்கும்? அதை ஒரு நிமிஷம் அமைதியாக கேளு. சில நேரங்களில் நம்ம மனசு ரொம்ப அமைதியாக பேசும், ஆனால் பயம் ரொம்ப சத்தமாக பேசும். எந்த குரல் நம்ம கேட்குறோமோ அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம். மூணாவது, எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்காத. குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம 10 பேர்கிட்ட கேட்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. முடிவில் முன்னாடி இருந்ததை விட இன்னும் குழப்பம் அதிகமாயிரும். ஞாபகம் வச்சுக்கோ, ஒவ்வொருத்தர் சொல்ற ஆலோசனை அவரவர் வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து வரும். ஆனா உன் வாழ்க்கையை வாழ போறது நீதான். அதனால ஆலோசனை கேளு, ஆனா முடிவை நீ எடு. ஏன்னா விளைவுகளை நீ தான் பார்க்க போற. நாலாவது, ஒரு சின்ன முடிவெடு. குழப்பத்திலிருந்து வெளியே வர பெரிய முடிவு தேவையில்லை, ஒரு சின்ன செயல் போதும். நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த இன்னைக்கே எழுதி வை. ஃபோன் கால் பற்றி, அப்ளிகேஷன் பற்றி, இன்டர்வியூ பற்றி, ஒர்க் அவுட் பற்றி, ஒரு புக்கை பற்றி, வாக்கிங்கை பற்றி, இதை எல்லாத்தையும் முன்னாடியே எழுதி வச்சேன்னா ஆக்ஷன் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஆக்ஷன் இல்லாத இடத்துல தான் குழப்பம் அதிகமாக வளரும். ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா வழி தெரிய ஆரம்பிக்கும். அஞ்சாவது, உன்னை மற்றவங்களோட ஒப்பிடாத. இன்னைக்கு சோசியல் மீடியாவை பார்த்தா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை செட் ஆயிருச்சுங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்களோட ஹைலைட்ஸை பார்த்து உன்னோட ரியல் லைஃபோட ஒப்பிடாத. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. உன்னோட பாதை உனக்காக உருவாக்கப்பட்டிருக்குது. மெதுவாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் நிற்காம போ. இந்த வீடியோவில் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. நம்பிக்கை வந்தா பாதை தெளிவாக தெரியும். இன்னைக்கு நீ எந்த குழப்பத்தில் இருந்தாலும் உனக்கு தோன்ற ஒரு சின்ன விஷயத்தை செய்ய ஆரம்பி. குழப்பம் தானா சரியாகும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.